அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கனரக ஓட்டுநர் நலசங்கத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மதன் மோகன். இது எனது சொந்த பிரச்சனை சம்பந்தமான பதிவு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் இப்போ ஒரு அரசு அதிகாரி மீது ஒரு பொதுமக்கள் மனு கொடுத்தாங்கன்னா அது விசாரணை கிடையாது, மனு ரசீதி கிடையாது, எந்த ஒரு கருமாந்திரமும் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு பொதுமக்கள் மீது அரசு அதிகாரி புகார் மனு கொடுத்தாங்கன்னா உடனே வழக்கு ரிமாண்டு தான். ஏன்னா 296B 132 BNSல நான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னிட்டே ஓசியில் டீ வடை வாங்கி சாப்பிட்டா ஜீவானந்தங்கிற ஒரு SSI பெட்டிஷன் கொடுத்தாரு மயிலாடுதுறை நகர ஸ்டேஷனில். அவர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. திருச்சியில் 8 நாள் என்ன ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிஷன் பில் 15 நாள் போட்டேன். திட்டா அதில் ஏகப்பட்ட மன உளைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு காரணம் என்ன? சார்ஜ் ஷீட்டில் முகாந்திரம் இருந்தும் வட்டார போக்குவரத்து அதிகாரி ராம்குமாரையும் சண்முகவேலையும் வழக்கில் சேர்க்கலங்கிறதுக்காக போராட்டம் அறிவிச்சதுக்கு எனக்கு வழக்கு போட்டிங்க. அது நியாயமாக பார்த்தா யார் செய்யணும்? நீ செய்ய வேண்டிய வேலையை நான் போராட்டம் அறிவிச்சேன் என் மேலேயே நீ எனக்கு வழக்கு போடுறேன்னா நீ மக்களுக்கான அதிகாரியா இல்லை அரசு அதிகாரிக்கு சொம்பு தூக்குறியா? ராம்குமாருக்கும் சண்முகவேலுக்கும் சொம்பு தூக்குறியா? இல்லை ரைட்டு, அதை விடு. 21/3/2023 எஃப்ஐஆர் போட்டேன். அவனுக்கு பெயில் எப்போ? 6/6/2023 பெயில் ஆகுது ஏபி ஹைகோர்ட்டில். அது வரைக்கும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு திராணி இருந்ததா? நியாயத்தை கேட்க போனால் என்ன ரிமாண்ட் பண்ணுற? நீ மானங்கட்ட துறை தானே. நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேனே, என் வீட்டில் நான் இல்லை, என் வீட்டை ஃபோட்டோ எடுக்கிறேன், என் ஃபேமிலியில் யாருமே இல்லை, என் வீட்டை ஃபோட்டோ எடுக்கிறேன், என் ஊரில் உள்ளவங்கள்ட்ட என்னை பற்றி அவதூறாக பேசிட்டு வரான். அதுக்கு அவன் மேலே நான் பெட்டிஷன் கொடுக்குறேன் பெரம்பூர் காவல் நிலையத்தில். அன்றைக்கி கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் யார்? வட்டிக்கடை கணக்கு பிள்ளை நாகவல்லிகிட்ட கொடுக்குறேன். அவர் வேலையாக இருக்காராம். அவர் வரப்போ கூப்பிட்றேன், வரேன்னு செய்தி சொல்லி எங்களை ஆஃப் பண்ணுது. ஏன் அரசு அதிகாரினா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டியா? இல்லை ஃபஸ்ட்டு பொதுமக்களை கண்டிக்கிறதுக்கு இல்லை பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு யாராருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? ஒன்று பெற்றவங்க, குரு மாதா பிது. குரு ஐயப்பன், மாதா சொல்லிக் கொடுக்குற தெய்வம், வாத்தியார், சட்ட ஒழுங்கு. நீ உங்கள் 3 பேர் கையில் தானே லத்தி இருக்குது. உன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாதா? சார்ஜ் ஷீட் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் கோர்ட்டில் உத்தரவு வாங்கி கொடுக்கணுங்கிற. ரைட்டு, நான் வாங்கி தரேன். அப்புறம் எதுக்கு நீ எங்களுக்கு? நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே. நாங்கள் உங்கள் துறையை எனக்கு தேவையில்லை, நான் கோர்ட்லேயே பார்த்துக்கிறோமே எல்லாத்தையும். நீங்கள் எதுக்கு எங்களுக்கு? எங்களை வச்சு நீ சம்பாதிக்கிறதுக்கா? இல்லை என் பிரச்சனை நீ எதுவுமே உன் துறை எதுவுமே சம்பாதிக்கலையா? 3 மாதம் ரிமாண்ட் பண்ணாமல் இருந்திய. அப்போ நீ 1 ரூபா அவன்கிட்ட வாங்கலையா குற்றவாளிகிட்ட? நான் அதிகபட்சமாக நீ என்ன பண்ணுவ? இப்போ ஏற்கனவே ஒரு வழக்கு போட்ட. எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி 55/2025 296B 132 BNSல. இப்போ என்ன பண்ணுவோம்? அதிகபட்சமாக ஒரு வழக்கை போட்டு